சொந்தங்களே, தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் வீடியோ போட்டிருக்கிறேன், பாருங்கள். இந்த வீடியோவில் பரிதிமாற் கலைஞரை பற்றி கேள்வி பதில் விளக்கங்களுடன் மற்றும் கூற்று காரணம், அது மட்டுமின்றி உங்களிடம் கூற்று காரணம் கொடுத்து விடை கண்டுபிடிக்க சொல்லி அதற்கான விடைகள் இறுதியில் கொடுக்கிறோம். வீடியோ முழுவதும் சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் பாருங்கள். உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். பரிதிமாற் கலைஞர் யார்? பதில்: பரிதிமாற் கலைஞர் ஒரு தமிழ் அறிஞர், பேராசிரியர் மற்றும் தமிழ்மொழி ஆர்வலர் ஆவார். விளக்கம்: தமிழ் மொழியை உயர்த்தவும் தமிழுக்கு தனித்துவமான மரியாதை கிடைக்கவும் பாடுபட்டார். பரிதிமாற் கலைஞரின் நூல்களின் பெயர்? பதில்: ரூபாவதி, கலாவதி போன்ற நாடகங்கள், மானவிஜயம், தமிழ் மொழியின் வரலாறு, சித்திரக்கவி ஆகியவை. பரிதிமாற் கலைஞர் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்? பதில்: 33 ஆண்டுகள். பரிதிமாற் கலைஞருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பட்டம் என்ன? யாரால் வழங்கப்பட்டது? பதில்: இவரது தமிழ் புலமையை பாராட்டி இவரது ஆசிரியர் மகாவித்வான் சி.வை. தாமோதரம் பிள்ளை இவருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கினார். பரிதிமாற் கலைஞரின் இயற்பெயர் என்ன? பதில்: சூரியநாராயண சாஸ்திரி. விளக்கம்: தமிழ்மொழி மீது அன்பு காரணமாக தனது பெயரை தமிழ்மயமாக மாற்றி பரிதிமாற் கலைஞர் என வைத்தார். பரிதிமாற் கலைஞர் என்ற பெயரின் பொருள் என்ன? பதில்: பரிதி என்றால் சூரியன், மாறு என்றால் மாற்றம், கலைஞர் என்றால் அறிஞர். விளக்கம்: தனது சமஸ்கிருத பெயரின் தமிழ் வடிவமாக இதை தேர்ந்தெடுத்தார். தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று முதலில் வலியுறுத்தியவர் யார்? பதில்: பரிதிமாற் கலைஞர். விளக்கம்: தமிழின் தொன்மை மற்றும் இலக்கிய பெருமையை உலகிற்கு எடுத்துரைத்தார். பரிதிமாற் கலைஞர் எந்த துறையில் பணியாற்றினார்? பதில்: தமிழ் பேராசிரியர் மற்றும் மொழியியல் ஆராய்ச்சியாளர். விளக்கம்: கல்வி நிறுவனங்களில் தமிழ் கற்பித்து ஆராய்ச்சிகளிலும் ஈடுபட்டார். பரிதிமாற் கலைஞர் தமிழுக்காக செய்த முக்கிய பணிகள் என்ன? பதில்: தமிழ் மொழியின் தனித்துவத்தை எடுத்துரைத்தார். தமிழை செம்மொழியாக அறிவிக்க கோரிக்கை வைத்தார். தமிழ் வளர்ச்சிக்கான கட்டுரைகள் எழுதியார். விளக்கம்: தமிழ் மொழி உலகளவில் உயர வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டார். பரிதிமாற் கலைஞர் எந்த காலத்தில் வாழ்ந்தார்? பதில்: 19ஆம் நூற்றாண்டின் இறுதி மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலம். விளக்கம்: தமிழ் மறுமலர்ச்சி இயக்கம் நடந்த காலகட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தார். தமிழ் மறுமலர்ச்சியில் பரிதிமாற் கலைஞரின் பங்கு என்ன? பதில்: தமிழின் தொன்மை, இலக்கியம், இலக்கணம் ஆகியவற்றை ஆராய்ந்து தமிழின் பெருமையை பரப்பினார். விளக்கம்: தமிழுக்கு தனித்த மொழி மரியாதை கிடைக்க முயன்றார். பரிதிமாற் கலைஞர் ஏன் முக்கியமானவர்? பதில்: தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டிய அவசியத்தை முதலில் வலியுறுத்தியவர்களில் ஒருவர். விளக்கம்: அவரது கருத்துக்கள் பின்னர் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைக்க வழிவகுத்தன. பரிதிமாற் கலைஞர் தமிழ் வளர்ச்சிக்கு அளித்த தாக்கம் என்ன? பதில்: தமிழ் மொழி தனித்துவம் மற்றும் பாரம்பரியம் பற்றி புதிய விழிப்புணர்வு உருவாக்கினார். விளக்கம்: தமிழ் அறிஞர்களுக்கு ஊக்கமாக இருந்தார். பரிதிமாற் கலைஞர் தமிழ் மறுமலர்ச்சி இயக்கத்தில் எவ்வாறு பங்காற்றினார்? பதில்: தமிழ் மொழியின் சுயமரியாதையை வலியுறுத்தி கட்டுரைகள் எழுதி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். விளக்கம்: தமிழ் தனித்த மொழி என்ற எண்ணத்தை பரப்பினார். சமஸ்கிருத ஆதிக்கத்திற்கு எதிராக அவர் எடுத்த நிலைப்பாடு என்ன? பதில்: தமிழ் மொழி சமஸ்கிருதத்தின் துணைமொழி அல்ல, தனித்த மொழி என்று வலியுறுத்தினார். விளக்கம்: மொழியியல் அடிப்படையில் தமிழின் தனித்துவத்தை எடுத்துக்காட்டினார். தமிழ் ஆய்வில் அவர் பயன்படுத்திய அணுகுமுறை என்ன? பதில்: வரலாற்று மற்றும் மொழியியல் ஆய்வு முறை. விளக்கம்: இலக்கிய ஆதாரங்கள் மூலம் தமிழின் தொன்மையை நிரூபித்தார். அவர் தமிழ் கல்வி வளர்ச்சிக்கு செய்த பங்களிப்பு என்ன? பதில்: தமிழ் கல்வி மற்றும் ஆய்வை ஊக்குவித்தார். விளக்கம்: மாணவர்களுக்கு தமிழ் மீது ஆர்வம் ஏற்படுத்தினார். பரிதிமாற் கலைஞர் எந்த அறிஞர்களின் காலத்தில் வாழ்ந்தார்? பதில்: உ.வே. சாமிநாதையர், மாரைமலை அடிகள் போன்ற தமிழ் அறிஞர்களின் காலம். விளக்கம்: தமிழ் மறுமலர்ச்சியில் பல அறிஞர்களுடன் இணைந்து தாக்கமேற்படுத்தினார். தமிழ் மொழியின் இலக்கண மரபை பற்றி அவர் கூறிய கருத்து என்ன? பதில்:
தொல்காப்பியம் போன்ற பழமையான இலக்கண நூல்கள் தமிழின் தொன்மையை நிரூபிக்கின்றன. விளக்கம்: தமிழின் இலக்கண அமைப்பு தனித்துவமானது என்று வலியுறுத்தினார். தமிழ் உலக மொழிகளுக்கு இணையானது என்று அவர் கூறிய ஆதாரங்கள் என்ன? பதில்: சங்க இலக்கியங்கள், தொன்மையான இலக்கணம், தொடர்ச்சியான இலக்கிய வரலாறு. விளக்கம்: பழமை மற்றும் இலக்கிய வளம் இரண்டும் சேர்ந்த கலவைதான் செம்மொழித் தகுதி. பரிதிமாற் கலைஞரின் கருத்துக்கள் பின்னர் எந்த முக்கிய நிகழ்விற்கு அடித்தளம் அமைத்தது? பதில்: தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து, அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ். விளக்கம்: 2004இல் இந்திய அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது. இனிமேல் கூற்று காரணத்தை பற்றி பார்ப்போம். கூற்று: பரிதிமாற் கலைஞர் தமிழை செம்மொழி என வலியுறுத்தினார். காரணம்: தமிழ் தொன்மையான இலக்கிய மரபு கொண்டது. விடை: இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. விளக்கம்: தமிழின் தொன்மை காரணமாக செம்மொழி அந்தஸ்து வலியுறுத்தினார். கூற்று: பரிதிமாற் கலைஞர் தமிழ் சமஸ்கிருதத்தின் கிளைமொழி என்று கூறினார். காரணம்: தமிழ் தனித்துவமான மொழி என அவர் வலியுறுத்தினார். விடை: கூற்று தவறு, காரணம் சரி. விளக்கம்: தமிழ் சமஸ்கிருதத்தின் கிளை அல்ல என்று கூறினார். கூற்று: பரிதிமாற் கலைஞர் தமிழ் இலக்கண ஆய்வில் ஈடுபடவில்லை. காரணம்: அவர் மொழியியல் ஆராய்ச்சியாளர் அல்ல. விடை: கூற்று தவறு, காரணம் தவறு. விளக்கம்: அவர் மொழியியல் ஆய்விலும் ஈடுபட்டார். இனிமேல் உங்களுக்கான நேரம். சரியான விடையை நீங்கள் கண்டுபிடிங்க. முடியாதவர்கள் வீடியோவின் இறுதியில் அதற்கான பதில் இருக்கு, பாருங்க. கேள்வி இதோ. கூற்று: பரிதிமாற் கலைஞர் தமிழ் மொழியின் தனித்துவத்தை வலியுறுத்தினார். காரணம்: தமிழ் சமஸ்கிருதத்தின் துணைமொழி அல்ல என்று கூறினார். ஏ: இரண்டும் சரி, ஆர் சரியான விளக்கம். பி: இரண்டும் சரி, ஆனால் விளக்கம் அல்ல. சி: ஏ சரி, ஆர் தவறு. டி: ஏ தவறு, ஆர் சரி. 2. கூற்று: ஏ: பரிதிமாற் கலைஞர் தமிழ் மறுமலர்ச்சி கால அறிஞர். காரணம்: ஆர்: அவர் சங்க காலத்தில் வாழ்ந்தார். ஏ: இரண்டும் சரி. பி: இரண்டும் சரி, விளக்கமல்ல. சி: ஏ சரி, ஆர் தவறு. டி: ஏ தவறு, ஆர் சரி. 3. கூற்று: ஏ: பரிதிமாற் கலைஞர் தனது பெயரை தமிழ்மயமாக மாற்றினார். காரணம்: ஆர்: தமிழ் மொழி மீது ஆழமான பற்று கொண்டார். ஏ: இரண்டும் சரி, ஆர் விளக்கம். பி: இரண்டும் சரி, விளக்கம் அல்ல. சி: ஏ சரி, ஆர் தவறு. டி: ஏ தவறு, ஆர் சரி. 4. கூற்று: ஏ: தமிழின் தொன்மையை உலகிற்கு எடுத்துரைத்தார். காரணம்: ஆர்: தமிழ் இலக்கியங்கள் பழமையானவை. ஏ: இரண்டும் சரி, ஆர் விளக்கம். பி: இரண்டும் சரி, விளக்கமல்ல. சி: ஏ சரி, ஆர் தவறு. டி: ஏ தவறு, ஆர் சரி. சொந்தங்களே, விடைகளை பார்க்கும் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போது விடையை பார்க்கலாமா? முதல் கேள்வி பதில். ஏ: இரண்டும் சரி, ஆர் சரியான விளக்கம். இரண்டாம் கேள்வி பதில். சி: ஏ சரி, ஆர் தவறு. மூன்றாம் கேள்வி பதில். ஏ: இரண்டும் சரி, ஆர் விளக்கம். நான்காம் கேள்வி பதில். ஏ: இரண்டும் சரி, ஆர் விளக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.